மாணவர்கள் மத்தியில் நீட் தேர்வுக்கு எதிராக இப்பொழுது ஏற்பட்ட எழுச்சி என்பது மிகவும் ஒரு வலுவான ஒன்று, ஒரு எதிர்பாராத ஒன்று. நாங்கள் கூட இந்த நீட் தேர்வுக்கு எதிராக சமூக ஆர்வலர்கள் இணைந்து போராட்டம் தொடங்கும் பொழுதும் சரி, ஜனதா என்ன கட்சி கரப்பாம்பூச்சி சிஜேபி என்கிற காக்ரோச் ஜனதா பார்ட்டி களத்தில் இறங்கும் போதும் கூட சரி, என்ன இவர்கள் சொல்ல வருகிறார்கள் என்றெல்லாம் புரியாமல் இருந்தது. ஆனால் ஒரு விஷயத்தில் அவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார்கள். இந்தியாவில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகள், அது இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகளாக இருந்தாலும் சரி, பல்வேறு அரசியல் கட்சிகள் எல்லாம் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை, எந்த ஒரு மத்திய அமைச்சரையும் எந்த ஒரு பிரச்சனைக்காகவும் ராஜினாமா செய்ய முடியாத அளவுக்கு ஒரு வலுவான கட்டமைப்பை கொண்டிருக்கு பிஜேபியின் செங்கல்களை உருவியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. பிஜேபியின் செங்கல்கள் இனி ஒவ்வொன்றாக உருவப்படும். பாரதிய ஜனதா கட்சியின் சங்கி ஆட்சியின் செங்கல்கள் இனி ஒவ்வொன்றாக இது போன்ற போராட்டங்களின் மூலம் உருவப்படும் என்பதை உணர்த்தி இருக்கிறார்கள். இந்த உணர்வு நம் தமிழ்நாட்டுக்கு வரவில்லை. ஏனென்றால் நீட் தேர்வுக்கு எதிராக ஆரம்பத்தில் இருந்தே குரல் கொடுத்து வந்து கொண்டிருந்த மாநிலம் தமிழ்நாடு தான், தமிழக மாநிலம் தான். இப்பொழுதெல்லாம் ரீல்ஸ் மோகத்தின் மீது ஆட்சிக்கு வந்தவர்கள் இப்பொழுது சினிமா தியேட்டரை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அமைச்சரவையே சினிமா தியேட்டரில் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு மோசமான ஒரு முன் உதாரணங்களை இந்த அரசாங்கம், தாவேக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. எந்த விதமான மக்கள் பிரச்சனையிலும் கவலை இல்லாமல் அரசியல் எதிரிகளை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பல்வேறு விஷயங்களை காவல்துறை மூலமாகவும் நீதிமன்றம் மூலமாகவும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எத்தனை பொய் வழக்குகள் போட்டாலும் அதையெல்லாம் அடித்து வெளியே கொண்டு வருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது என்பது மறக்க முடியாத உண்மை. ஏனென்றால் இத்தனை கலைபரத்துக்கு மத்தியிலும் அதிமுகவை சேர்ந்தவர்கள், பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள், இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் முதற்கொண்டு கட்சி மாறிய பொழுது, அதாவது தாவேகாவுக்கு சென்ற பொழுது கூட திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எந்த ஒரு அசைவும், ஒரு நடுக்கமும், ஒரு குழுக்கமும் அங்கே அந்த கட்டமைப்பில் ஏற்படவில்லை. அண்ணா அறிவாலயம் எதற்கும் அதிரவில்லை. ஏனென்றால் அப்படி வலுவான ஒரு அமைப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கி வருகிற காரணத்தினால் இன்று வரையிலும் அதற்கு எதிராக ஒரு நல்ல ஒரு போராட்ட கோணத்தோடு அவர்கள் இந்த எதிர்கட்சியாக ஒரு வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல ஒரு எதிர்கட்சியாக வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சியை, இந்த மக்களுக்கு போராட வேண்டும் என்ற எண்ணங்கள் இன்று எதிர்கட்சிகள் தான் சரியான காரணங்களை கூறி போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற இந்த தாவேக அரசு வெத்து கவர்ச்சி விளம்பரங்களை மட்டுமே நம்பி ஆட்சி செய்வதாக நமக்கு தோன்றுகிறது. அதில் ஒன்றுதான் பல்வேறு அமைச்சர்கள் வெளியிடும் ரீல்ஸ் மோகங்கள், இன்று ஜனநாயகன் படத்தை கொண்டாடும் விதம் என்று பல்வேறு விஷயங்கள் நெருடலாக மக்களுக்கு தோன்றுகிறது. வாக்களித்தவர்கள் கண்டிப்பாக ஏமாந்து போய் நிற்கிறார்கள் என்பது மட்டும்தான் உண்மை.